இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 40th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த கானும் பியாக்கியாவும் வந்து சண்டை போடுறதுக்காக அந்த பிரிட்ஜில் வந்து நிப்பாங்கல. இன்னொரு பக்கம் அந்த சோல் சொசைட்டில இருக்கிற சம்திங் இது ஒரு காடு மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற ஒரு குகைக்குள்ள நம்ம ஹீரோவை பத்திரமா அந்த ஒரு பூனை வந்து தூக்கிட்டு வந்து வச்சிருந்துருக்குமா. நம்ம ஹீரோவை அப்படியே கண் விழிச்சிட்டு எப்போ நல்ல வேலை சாகல அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற அந்த பூனையை வந்து பார்க்க, ஓ நீ தான் காப்பாத்தினே அப்படிங்கும் போது அவ்வளவு அடிபட்டு இருந்திருக்குது. உன்னோட லைஃப் ஃபோர்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா என்னாலே எதுவும் பண்ணிருக்க முடியாதுன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ ஆஹா சாட் அப்படின்னு சொல்லி எந்திரிப்பானா. பார்த்தா அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல இன்னும் லைக் ஊண்டு வந்து சரியா இருந்திருக்காது. அப்படியே ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிடும். பொறுமை படுமவனி இல்ல சாட் வந்து ஆபத்துல இருக்கிற அவனை போய் நான் வந்து காப்பாத்தி ஆகணும்னு சொல்ல, சாட் வந்து தோத்து போயிட்டான் தான். பட் இருந்தாலும் அவன் உயிரோட தான் இருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே நேரத்துல இஷிடாவும் ஒரியுமே ரெண்டு பேருக்கு இன்னும் ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச் கூட ஏற்படல. அவங்களுமே நல்லா தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு நீ உன்னோட அடிப்பட்ட காயங்கள் எல்லாத்தையும் வந்து சரி பண்ண வேண்டியது உன்னோட வேலையா இருக்கும். பிளஸ் உன்னோட ஆர்கன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்குது. பட் ஃபார்ச்சுனேட்லி இதோட ஹெல்ப் மூலமா உனக்கு ஒரு சில அடிகள் வந்து விழாம தப்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த ஸ்கல் மாஸ்க் இருக்கும்ல, சோ அதை வந்து எடுத்துக்காட்டேன். என்ன அந்த மாஸ்க் வந்து இன்னும் எங்கிட்ட தான் இருக்குதான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஷாக்கா இருக்குமா. ஆமா உன் துணியில தான் இருந்தது, ஏன் இதை வந்து நோட் பண்ணவே இல்லையான்னு கேட்க, இல்ல என்கிட்ட இருந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ரெஞ்சி கூட சண்டை படும் போது எனக்கு விழுக வேண்டிய சில அடிகளை வந்து அது காப்பாத்தி இருக்குது. சோ அதனால ஏதோ ஒரு குட் லக் சாமா இருக்கும்னு சொல்லி நானே வச்சிருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு பையன் ஒருத்தர் இருந்தா, ஒரு கேரக்டர் பையன், இந்த சோல் சொசைட்டி சேர்ந்தவன் தான். பட் இருந்தாலும் எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தான். சோ அவன் கூட ட்ரைனேஜ் வழியா வந்துகிட்டு இருக்க இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்கல் மாஸ்க்ல இருந்து ஏதோ பேட் வைப் வருதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ட்ரைனேஜ்ல வந்து தூக்கி எறிஞ்சிட்டான்னு சொல்ல, இதை கேட்டு அந்த பூனை அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா அவனை திரும்பி பார்க்குமா. ஆமா அந்த ஒரு பையன், அந்த கேரக்டர் பையனுமே வந்து ரூக்கியாவை காப்பாத்தணும்னு தான் நினைச்சான். எதிரியா இருந்தாலுமே ஸ்டில் எனக்கு நிறைய இடத்துல வந்து ஹீல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா சரி இனிமேல் அந்த ஒரு மாஸ்கை வந்து நானே வச்சுக்கிறேன்னு அந்த பூனை சொல்லுமா. இல்ல முடியாது, இது என்னோட நான் தான் வச்சுக்குவேன்னு சொல்ல, அதை அப்படியே மிரட்டும் நம்ம ஹீரோவை. சரிங்க ஐயா நீங்களே வச்சுக்க நம்ம ஹீரோ கொடுத்துருவான். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவான், அப்பா நீ வந்து வேற லெவல் ஐயோ இவ்வளவு தம்மா துண்டு இருந்துகிட்டு எப்படி நான் தூக்கிட்டு வந்து கேட்க, நான் என்னோட ஒரிஜினல் ஃபார்முக்கு போனா எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லுவானா. ஓ உனக்கு ஒரிஜினல் ஃபார்முலா இருக்குதான்னு கேட்கும் போது, அட ஆமா இல்ல இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னு அதை காட்டல இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பூனை வந்து ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலி அந்த பூனை வந்து ஒரு பொண்ணா இருக்கும். பிளஸ் அவங்க பேர் வந்து யோரிச்சி. அண்ட் இந்த யோரிச்சி, உரஹாரா, அந்த டெசா இவங்க எல்லாருமே வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. பிளஸ் அந்த யோரிச்சி வந்து ஒரு விதமான ஸ்டிக் வந்து வச்சிருப்பாங்களா, இதை வச்சுதான் நான் வந்து பறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவிட்ட காட்டுறது மட்டும் இல்லாம சோல் சொசைட்டில கூட இது வந்து ரொம்ப ரேர், என்கிட்ட தான் கடைசி பீஸ் இருக்குதுன்னு சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், இந்த மாதிரி ரேரான ஏதோ விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்குது, பிளஸ் அடிப்பட்ட இடங்களை உன்னால ஹீல் பண்ண முடியுது, அதுவும் இல்லாம ரொம்ப ஈஸியா என்னோட உருவத்தை வேற மாத்திக்கிட்டு இருக்கிற. சோ ஆமா யார் நீ அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நம்ம பியாக்குயாவோட அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து இருக்கும்ல, அதை நம்ம ஹீரோனால சென்ஸ் பண்ண முடியுதா. சோ கண்டிப்பா அது வந்து பியாக்குயா தான். அவனை எதிர்க்கிறதுக்காக கான் வேற அங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூக்கியா காப்பாத்துறதுக்காக அந்த கான் அந்த கேட்டகரி அங்க போயிருக்காங்க. சோ அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வருதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ உடனே அந்த யோரிச்சியோட அந்த பறக்கிற டிவைஸ் வந்து இருக்குதுல, சோ அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறானா. சொல்ல கேட்காம போற முட்டா பையல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த யோரிச்சி வந்து அங்க இருந்து கத்திட்டு இருப்பா. அதுவே இங்க அந்த பியாக்கியா அந்த கானை பார்த்துட்டு இந்த பக்கம் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து நான் சென்ஸ் பண்ணேன். சோ அதனால அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன். பட் வந்து பார்த்தா உன்ன மாதிரி ஒரு புலக பையன் இருப்பாங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும் போது, அந்த இடத்துல நம்ம ரூக்கியாமே இந்த பிரிசன் விட்டு வெளியே வந்துட்டு லைக் நம்ம கானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலுமே ஸ்டில் அவரால் வந்து ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பிரிசன்ல அவ இவ்வளவு நேரம் இருந்திருப்பாள். சோ அதனால அவளோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையுமே அதை வந்து கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணிருக்கும். ஈவன் கானுமே நீ யார தெரிய வந்தாலும் எனக்கு கவலை இல்ல மாமே, ஆனா உன்னை வந்து நான் இன்னைக்கு கம்ப்ளீட்டா போட்டு துவைக்க போறேன்னு சொல்லிட்டு பெப்பர் பாம் போடலான்னு வருவானா. பட் அடுத்த செகண்டே அவன் பின்னாடி வந்து என்னோட ஸ்வாட் உன்ன மாதிரியான புள்ள பூச்சிங்களை கொலை பண்றதுக்கு கிடையாதுன்னு சொல்லி அவன் முதுகுல வந்து அவ்வளவு பெரிய கோடு போட்டுருவான். கொலைச்சு போடான்னு விட்டுட்டு போகும்போது விடுவானான்னு சொல்லிட்டு அவன் திருப்பி ஹே எங்கடா பயந்தங்கோலி ஓடி போயிட்டு இருக்கிற, நீ வேணா ஓடி போகலாம், ஆனா என் கிளான சேர்ந்தவங்களாம் வந்து எப்பவுமே வந்து தைரியமா தான் இருப்பாங்க, எதிர்த்து நிப்பாங்க அப்படின்லாம் பச்சை பேசுவானா. இதை கேட்ட பியாக்குயாக்கு சூடாயிரும். ஷீபா கிளான சேர்ந்தவனா நீ, முதல்ல உன்னை வந்து உயிரோட விட்டு வைக்கலாம் தான் பார்த்தேன், பட் இப்போ உன்னை வந்து நான் பொட்டலம் கட்டி அனுப்புறேன்டான்னு சொல்லிட்டு அவனோட பிளேட் இருக்குதுல்ல, சோ அதுல வந்து சம்திங் ஏதோ பவர் வந்து யூஸ் பண்ணுவானா. பார்த்தா அவன் பிளேடே வந்து கம்ப்ளீட்டா காணாம போயிரும். இங்கிருந்து ஓடிடுறா அப்படின்னு சொல்லி ரூக்கியா வந்து அங்கிருந்து கத்துவா. பார்த்தா அந்த டிஸப்பியர் ஆன பிளேட் அப்படியே அந்த கானோட உடம்பு ஃபுல்லா கீறி அப்படியே அவனை வந்து ஒரு மாதிரி ரத்த கிளறி ஆக்கிடும். சோ அதுக்கப்புறம் நேரம் அந்த கேட்டகரி பையன் இருக்கிறான்ல, அவனை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரூக்கியா தான் உள்ள வந்து தடுக்கிறாள். ஆனா பியாக்கியா வந்து அடுத்த செகண்ட் கூட யோசிக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அவன் அட்டாக் வந்து லான்ச் பண்ண இருக்கும்போது கரெக்டா அவன் கை யாரோ பிடிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த ஷீரோ அப்படிங்கிற ஒரு கேப்டன் இருப்பான்ல, அவனாதான் இருப்பான். கேப்டன் பியாக்கியா நல்ல ஒரு அட்டாக் தான், பட் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல அட்டாக்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது உங்களுக்கு வந்து தெரியாதான்னு கேட்கும்போது அங்க இருக்கிற ரூக்கியாவும் பார்த்துட்டு ரூக்கியா அப்புறம் உடம்பெல்லாம் குறைஞ்ச மாதிரி தெரியுதுன்னு சொல்லி ஹாயெல்லாம் கட்டிட்டு இருப்பாரு. போர்க்கால உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. சோ ஜான்பாக்டோவை எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து பயன்படுத்தலாம்னு சொல்ல
சொல்ல என்னது இன்ட்ரூடர் வந்திருக்காங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் மாறி இருந்திருக்கா என்ன போர்க்கால உத்தரவுக்கு பிறப்பிச்சிருக்காங்க. ஒருவேளை எய்சனை கொண்டது வந்து அந்த இன்ட்ரூடர்ஸா தான் இருக்குமோ அப்படின்னு அவன் நினைக்கும் போது அப்ப அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து இங்க சென்ஸ் பண்றாங்களா. அந்த ஹீரோ இது ஏதோ கேப்டன் லெவல்ல இருக்குது, பட் எந்த கேப்டன் நான் வந்து பார்த்ததே இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தான் வருவான். சோ அப்படியே பறந்து வந்துகிட்டு இருப்பானா. அவனை பார்க்க போது இவன் யாரா புதுசா, இவன் இன்ட்ரூடரா அப்படிலாம் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் நேரா வந்து நம்ம ரூக்கியா கிட்ட தான் இறங்குவான். பட் நேரா போயிட்டு அந்த கேட்டகரி பாயிண்ட் பா நல்லா இருக்கே அப்படிலாம் சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் தான் ரூக்கியா கிட்ட வந்து சரி வா போலாம் அப்படின்லாம் சொல்லுவானா. டேய் என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த ரூக்கியா வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அழுகுற மாதிரி மூஞ்சி வந்து ரியாக்ஷன் வச்சிருக்கேன். உன்னை காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்கோம், உனக்கு அப்படியே ஹாப்பியா இல்லனால ஹாப்பியா இருக்க மாதிரி நடிச்சா நாங்க கொஞ்சம் ஹாப்பியா இருப்பேன்லாம் சொல்லுவானா. என்னை தேடி தான் நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்கேன்ல அப்படின்னு அவன் சொல்லும்போது உன்னை தேடி வரக்கூடாது, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இனிமேல என்னால கிவ் அப் பண்ணிட்டு இருக்க முடியாது, வேணும்னா அந்த பியாக்கிய பையன் அங்க இருக்கிறான் பாத்தியா, அவனை நான் அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வர மாட்டேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, உனக்கு கண்டிப்பா நான் தரத்தான் இழுத்துட்டு அது ஊருக்கு வந்து போக போறேன், அதனால நீ ஓரமா போய் உட்காந்து என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதுவே போதுமானதுன்னு சொல்ல யாரை வந்து யாரு காப்பாத்துன்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. சோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் காம்டவுன் ஆயிட்டு சரி உன்னை வந்து கண்டிப்பா நான் காப்பாத்த தான் போறேன், முதல்ல இருந்ததோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காவும் இருக்கிறேன் பாத்துக்கலாம் அப்படிமானா. அதே நேரத்துல அந்த ஹீரோ இருக்கிறான்ல அவன் பியாக்கியாட்ட கேட்பான், அந்த ஒரு பையன் அவனை பார்க்கும்போது ஏதோ ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல அதுக்கு பியாக்கியா இல்ல அவனும் இந்த இடத்த சேர்ந்தவன்லாம் கிடையாது, அவன் சாதாரண ஒரு இன்ட்ரூடர் மட்டும்தான், அவனை வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பியாக்கியா நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக போவானா. ஈவன் நம்ம ஹீரோவுமே முதல்ல அவனை வந்து போட்டு தள்ளுறேன், அதுக்கப்புறம் இவளை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறேன், அதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சண்டை போடுறதுக்காக வருவான். பியாக்கியா அந்த இடத்துல அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை வந்து ஃபிளெக்ஸ் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருப்பானா. நம்ம ரூக்கியானாலையும் சரி ஈவன் அந்த கேட்டகரி பையன் இருப்பான்ல, சோ ரெண்டு பேரும் படுத்துருவானுங்க அப்படியே இருறான்னு சொல்லிட்டு இருப்பார் ரூக்கியா. நம்ம ஹீரோவாலே லைக் அதை வந்து கொஞ்சம் பியர் பண்ண முடியாதான், பட் இருந்தாலும் நின்னுகிட்டு இருப்பானா. பரவாயில்ல உன்னால இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை தாங்க முடியுதுங்க போது லைக் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்குதா போலயேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அட்டாக் பண்றதுக்காக வருவானா. டக்குன்னு நம்ம ஹீரோ அவன் பிளேட வச்சு அவன் பின்னாடி அட்டாக் பண்ணும்போது அவன் தடுத்துருவான். இது பேக்குக்கு லைட்டா ஷாக்கா தான் இருக்கும். நம்ம ஹீரோவுமே எப்படி தடுத்தம் பார்த்தையான்லாம் சொல்ல சும்மா லக்க வச்சுட்டு கம்பேர் பண்ணாதடா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக வருவானா. இந்த தடவை நம்ம ஹீரோ வந்து அவனை பிளாக் பண்ணிடுவான். ஏன் இப்ப நான் அவனை தடுத்ததுமே வந்து லக்குன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த இடத்துல வந்து லைக் அந்த பியாக்கிய வந்து ஓவரடா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும் போதுமே நம்ம ஹீரோ வந்து அவனை தடுத்துக்கிட்டே இருப்பானா. சோ இந்த ஒரு விஷயம் அவன் வந்து பியாக்கியாக்கு லைக் ஈக்குவலா வந்து சண்டை போடுறான்னு சொல்லி அந்த கேட்டகரி ஷாக்கா இருக்கும். ஈவன் நம்ம ரூக்கியா இருக்கிறாள், சோ அவளுக்குமே வந்து லைக் இச்சிகோ வந்து ரொம்ப டெவலப் ஆயிருக்கானோ அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பியாக்கியாவுமே சரி நீ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்க அப்படிங்கறதுலாம் வந்து தெரியுதுதான். ஆனா எப்படி உனக்கு இந்த ஒரு சோல் ரிப்பர் பவர் எல்லாமே கிடைச்சது அப்படின்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. பட் இந்த சோல் ரிப்பர் பவர் வந்து நீ எடுத்ததுக்காக வருத்தப்பட போறேன். இந்த சோல் சொசைட்டிக்கு வராம நீ அதே இடத்துல உன் ஊர்லயே இருந்திருக்கலாம் நீ வந்து நினைக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பியாக்கியா இதுக்கு முன்னாடி கான் அட்டாக் பண்ணும்போது அவனோட பவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பான்ல, அதையே திருப்பி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் பிளேட வந்து ரெடி பண்ணும்போது ஆனா அப்ப யாரோ பியாக்கியாவோட ஸ்வார்ல வந்து துணி சுத்துற மாதிரி இருக்கும். அது யாருன்னு பார்த்தா யோரிச்சி தான். யோரிச்சியை பார்த்தோன்னே அந்த ஹீரோ பியாக்கியான்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆக அப்புறம் பியாக்கியா குட்டி பையா நல்லா இருக்கிறியான்னு சொல்லும்போது அங்கே இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. ஸோ யா தேங்க்யூ.